ஓம் சாந்தி. நான் தந்தையிடம் முழுமையாக பலியாகின்ற ஆத்மா. நான் மாயாஜீத் ஆத்மா. நான் விதேகி ஸ்திதியில் நிலைத்திருக்கும் ஆத்மா. ஞானத்தின் துறை, யோகாவின் துறை தனிப்பட்டதாகும். யோகாவின் மூலம்தான் ஆத்மா சதோப்பிரதானம் ஆகின்றது. யோகாவிற்கு தனிமை அவசியமானதாகும். என்னிடம் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அவைகளை நான் மறந்து விடுகின்றேன். சரீரமும் நினைவுக்கு வராதபடி நான் இருக்கின்றேன். நான் அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துகின்றேன். இந்த அர்ப்பணத்தின் மூலமாக நினைவானது நிலையானதாக இருக்கின்றது. நான் அன்பாக தந்தையை நினைவு செய்வதால் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கின்றது. தந்தை சக்தி கொடுக்கின்றார். அந்த சக்தியின் மூலம் என்னுடைய ஆயுள் அதிகரிக்கின்றது. மேலும் ஆத்மாவானது ஆரோக்கியமானதாக மாறிவிடுகின்றது. தந்தையிடம் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இருக்கின்றது. அதனை நமக்கு கொடுக்கின்றார். நினைவின் மூலம் நாம் தந்தையை கவர்ந்திழுக்கின்றோம். நாம் அதிகம் நினைவு செய்யும் பொழுது தந்தையும் அதிகமாக நினைவு செய்கின்றார். நாம் நினைவினால் முழு உலகையும் தூய்மையாக்கி விடுகின்றோம். தந்தையை நினைவு செய்யும் பொழுது நாம் தூய்மையாகி விடுகின்றோம். மேலும் நாம் காலன் மீது வெற்றி அடைகின்றோம். நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ அவ்வளவு மாயையும் விக்னங்களை உருவாக்குகின்றது. நாம் எப்பொழுது தந்தையுடையவராக ஆகின்றோமோ அப்பொழுது அனைத்தையும் விட்டுவிடுகின்றோம். நாம் அசரீரியாக வந்தோம், அசரீரியாக செல்ல வேண்டும். இது தந்தை மற்றும் குழந்தைகளுக்கிடையான விளையாட்டாகும். படிப்பின் மூலம் ஆயுள் அதிகரிக்காது. சக்தியின் மூலம் ஆயுள் அதிகரிக்கின்றது. இது பல பிறவிகளின் கடைசி பிறவியாகும். நாம் எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றோமோ
தாரணை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு பதவி அடைகின்றோம். நன்றாக சேவை செய்யும் குழந்தைக்கு நான் உதவி செய்கின்றேன். நடந்தாலும், காரியங்கள் செய்தாலும், உணவு சமைத்தாலும் நான் தந்தையை நினைவு செய்கின்றேன். குழந்தைகளுக்கு சக்தி கொடுப்பதுதான் தந்தையின் காரியமாகும். நினைவின் மூலமாக புத்தி தங்கமானதாக ஆகிவிடுகின்றது. இந்த தந்தையின் ஞான செல்வத்திற்கு தங்கப்பாத்திரம் தேவையாக இருக்கின்றது. தந்தை நமக்கு நாடகத்தின் இரகசியத்தை நல்ல முறையில் புரிய வைத்திருக்கின்றார். இது நமது மறுபிறவியாகும். நாம் இப்போது தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் தந்தையை அறிவதன் மூலம் அனைத்தையும் அறிந்து விடுகின்றோம். நாம் இப்போது நோயற்றவராக ஆக வேண்டும். தந்தை நமக்கு அப்படிப்பட்ட சஞ்சீவினி மூலிகை கொடுக்கின்றார். 21 பிறவிகளுக்கு சத்யுகம் திரேதா வரை நோயாளிகளாக ஆக மாட்டோம். இப்போது தந்தை வந்து அனைவருக்கும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நான் என்னை நானே அறிந்து கொள்வதால் சுயத்தை தரிசனம் செய்து கொள்கின்றேன். சக்கரத்தை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்வதால் சுயதர்சன சக்கரதாரியாக நான் ஆகின்றேன். எப்பொழுது நான் சுயதர்சன சக்கரதாரியாக ஆகின்றேனோ அப்பொழுது மாயாவின் அநேக சக்கரங்கள் தானாகவே முடிந்து விடுகின்றன. சுயதர்சன சக்கரதாரி ஆவது என்றால் ஞான யோகத்தினுடைய இறக்கைகளின் மூலம் பறக்கும் கிளையில் நாம் பறப்பதாகும். நான் தந்தையினுடைய சக்திகளை பெறுவதற்காக அதிகாலையில் எழுந்து தந்தையின் நினைவில் அமர்கின்றேன். இரவு விழித்திருந்து ஒருவருக்கொருவர் சக்திகளை கொடுத்து உதவியாளராகின்றேன். எனது அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்தி இந்த பழைய உலகையும் மறந்து தந்தையின் நினைவில் இருக்கின்றேன். நான் முழுமையாக பலியாகின்றேன். நான் ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். சுயதர்சன சக்கரத்தின் மூலம் மாயாவினுடைய அனைத்து சக்கரங்களையும் முடித்துவிடக்கூடிய மாயாஜித் ஆத்மா நான். விதேகி ஸ்திதியிலிருந்து பிரச்சனைகளை சகஜமாக கடந்து செல்லும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த
இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.